நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அபிமான வாலு டிவி. இவன் உங்களில் ஒருவன். வணக்கம் அன்பு நெஞ்சங்களே, நான் உங்கள் வாலு. இது உங்கள் அபிமான வாலு டிவியின் நாட்டு நடப்பு நிகழ்ச்சி. இன்றைய நாட்டு நடப்பு நிகழ்ச்சிக்காக சென்னை ஐஐடிக்கு நான் வந்திருக்கேன். இன்னைக்கு ஒரு அற்புதமான ப்ரெஸ் மீட் இருக்கு. அதாவது இன்வென்டிவ் 2025 அப்படிங்கிற ஒரு கிராண்ட் ஒரு நிகழ்ச்சி ஒன்று சென்னை ஐஐடியில் நடக்க இருக்குது. அதை பற்றிய ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். வாங்க அதனோட டைரக்டர் ப்ரொஃபஸர் வி காமகோடி என்ன சொல்கிறாரு நம்ம பார்க்கலாம். இன்னோவேஷன் ஆண்டர்பிரினர்ஷிப் இதுதான் அடுத்த பாரத தேசத்தை டிஃபைன் பண்ண போகிறது. 2047 இந்தியா மஸ்ட் பி a ப்ராடக்ட் நேஷன், இந்தியா மஸ்ட் பி an இன்னோவேஷன் இன்ஜின். இதுக்காக பல லெவல்ஸில் நம்ம இந்த ப்ராப்ளத்தை நம்ம அட்ரஸ் பண்ணிட்டு இருக்கோம். குறிப்பாக கரிக்குலம் ஸ்டேஜஸில் ஆரம்பிக்கிறதே இந்த கரிக்குலத்தை நம்ம இதில் எப்படி நம்ம ஸ்டார்ட் அப் உருவாக்கலாம், எப்படி இன்னோவேஷன் பண்ணலாம், எப்படி பேட்டன்ட் பண்ணலாம், இது மாதிரியான பல புது புது பாட திட்டங்களை கொண்டு ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் அதில் என்ன இன்னோவேஷன் இருக்குது, அதில் என்ன மேலே ஏதாவது பண்ணலாம், எப்படி புதுசாக அதில் ஏதாவது உருவாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சிலபஸ் எல்லாமே இப்போ ஓரியன்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். எல்லா ஐஐடிஸ், என்ஐடிஸ், எல்லா ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்லையும் இந்த இன்குபேட்டர் அப்படிங்கிறது இப்போ ஒரு டிஃபால்ட்டாக இருக்குது. நிறைய பேட்டன்ஸ் ஃபைல் பண்ணுறோம். குறிப்பாக ஐஐடி மெட்ராஸ் போன வருஷம் 400 பேட்டன், இந்த வருஷமும் கிட்டத்தட்ட 400க்கு மேலே பேட்டன்ஸ் இந்த வருஷம் ஃபைல் பண்ண போகிறோம். ஸோ பேட்டன்ட் ஃபைல் பண்ண அடுத்த ஸ்டேஜ் இது நம்ம சொசைட்டிக்கு யூஸ்ஃபுல்லாக ஒரு ப்ராடக்டாக போகணும், ஒரு எக்கானமிக்கு யூஸ்ஃபுல்லாக ஒரு ப்ராடக்டாக போகணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ப்ராடக்ட் பண்ணறதுக்கு 2 விதம் இருக்குது. ஒன்று, ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்ட் இண்டஸ்ட்ரீஸ், பெரிய இண்டஸ்ட்ரீஸ், அவங்க இந்த டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி அவங்களோட ப்ராடக்டில் புது ப்ராடக்ட் பண்ணலாம், இல்லை இருக்கிற ப்ராடக்டை என்ஹான்ஸ் பண்ணலாம், எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம். இது ஒரு பார்ட்டு. ரெண்டாவது, நம்ம ஸ்டார்ட் அப் ஆரம்பித்து அவங்க அந்த புது ப்ராடக்டை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். இது 2 விதத்தில் நம்ம ஒன்று டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர், இன்னொன்று இந்த ஸ்டார்ட் அப், அதை வச்சு நம்ம இந்த ப்ராடக்ட்ஸை வெளில கொண்டு போகலாம். இது ரெண்டும் எஃபெக்டிவாக நடக்கிறதுக்காக 2 வருஷம் முன்னாடி மினிஸ்ட்ரியில் இந்த இன்வென்டிவ் அப்படின்னு ஒரு ஃபேரை ஆரம்பித்தாங்க. அந்த இன்வென்டிவ்ல ஆப்ஜெக்டிவ் என்னென்னா, ஐஐடிஸில் 3 ஒன்று, இப்போ என்ன ஆர்என்டி நடந்துட்டுருக்கு, இது ஒரு 4-5 வருஷத்தில் பெரிய ஒரு ப்ராடக்டாக வரத்துக்கான என்ன ஆர்என்டி இப்போ பண்ணிட்டுருக்கோம். எந்த ஆர்என்டிலாம் பண்ணி முடிச்சிட்டோம், நிறையா ப்ராடக்ட்ஸ் இருக்குது, நீங்கள் எல்லோரும் எடுத்துக்கலாம். அதாவது டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபருக்கு ரெடியாக இருக்கிற ப்ராடக்ட்ஸு என்னெல்லாம் நம்ம ஸ்டார்ட் அப்ஸ் இருக்குது, அந்த ஸ்டார்ட் அப்ஸை எல்லாருமா சேர்ந்து, அதாவது இப்போ லார்ஜர் இண்டஸ்ட்ரீஸ் அந்த ஸ்டார்ட் அப்ஸுக்கு பர்ச்சேஸ் ஆர்டர் கொடுக்கலாம், அந்த ஸ்டார்ட் அப்ஸுக்கோட சேர்ந்து அவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணி அது மேலே கொண்டு போகலாம். ஸோ இந்த 3 விதமாக நம்மளோட இன்னோவேஷனை இப்போ வெளியில் கொண்டு வரோம். ஒன்று ஆர்என்டி, என்னெல்லாம் ஃபண்டமெண்டல் ஆர்என்டி, அது இன்னும் ஒரு 4-5 வருஷத்தில் ஒரு தொலைநோக்கு, இன்னும் ஒரு லாங்கர் விஷனில் அது ஒரு பெரிய ப்ராடக்ட் ஆகிறதுக்கு. ரெண்டாவதாக நம்ம பேசுறது ரெடி டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர். ஃபார் எக்ஸாம்பிள் ஐஐடியோட 5G அது ரெடியாக இருந்தது, போன தடவை ஒரு டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் இருந்தது, அது மாதிரி ஒரு எக்ஸாம்பிள். மூணாவது, ஸ்டார்ட் அப்ஸ், இத்தனை ஸ்டார்ட் அப்ஸ் இருக்காங்க, இவ்வளோ வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, நீங்கள் இந்த ஸ்டார்ட் அப்பில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இன்வெஸ்டர்ஸை கூப்பிட்றோம், நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி இந்த ஸ்டார்ட் அப்ஸை மேலே கொண்டு போகலாம். அதே மாதிரி இவங்களுக்கு பர்ச்சேஸ் ஆர்டர் கொடுத்து இவங்களோட சேர்ந்து வேலை செஞ்சு பெரிய இண்டஸ்ட்ரீஸ் அந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம், அவங்க கிளைண்ட்டு நிறையா அவங்களுக்கு கிளைண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு. ஸோ இது மாதிரி இந்த 3 கோணத்தில் நாங்கள் இந்த இன்வென்டிவ் ஃபேரை நடத்துறதுக்கு ஆரம்பித்து ஃபர்ஸ்ட் வெர்ஷன் டெல்லியில் நடந்தது, அடுத்த வெர்ஷன் ஹைதராபாத்தில், இப்போ 3வது வெர்ஷன் இந்த ஐஐடி மெட்ராஸில் நாங்கள் நடத்துகிறோம். கிட்டத்தட்ட 183 ஸ்டால்ஸ் இருக்க போகுது. குறிப்பாக 8 ஃபீல்டு இந்த வருஷம் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். ஒன்று அட்வான்ஸ் மேனுஃபேக்சரிங். இன்றைக்கி இந்தியாவோட மல்டி ட்ரில்லியன் எக்கானமியில் இன்றைக்கி பெரிய அங்கம் வகிக்க போகிறது அட்வான்ஸ் மேனுஃபேக்சரிங். இண்டஸ்ட்ரி 4, இண்டஸ்ட்ரி 5 இதுக்கு நம்ம ஒரு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். அதே மாதிரி ஏஐஎம்எல் டெக்னாலஜிஸ், இது நிறையாவே இப்போ அதை பற்றி பேசணுங்கிற அவசியமே இல்லை, உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஏவியேஷன், டிஃபென்ஸ் அண்ட் ஸ்பேஸ் செக்டர். நீங்கள் ஸ்பேஸை இந்தியாவில் அவங்க இப்போ ஸ்பேஸ் பாலிசிஸில் இப்போ இன்ஸ்பேஸ் ஸ்பேஸ் கமர்ஷியலைசேஷன் ஆரம்பிச்சிருக்காங்க. ஏவியேஷனில் இன்றைக்கி பெருசாக போயிட்டு இருக்கோம், நிறையா ஏர்போர்ட்ஸ் வந்துட்டுருக்கு, இன்னும் புது ஏர்போர்ட்ஸ் வரப்போட்டு.
டிஃபென்ஸ் செக்டாரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது ஒன்று. அப்புறம் நான் ரொம்ப திருப்பி பேசுறது சஸ்டைனபிலிட்டின்னு ஒரு கான்செப்டை நம்ம கொண்டு வரலைன்னா அடுத்த உலகமே கிடையாது. அதனால சஸ்டைனபிலிட்டியை பொறுத்தவரையும் கொடுக்குறோம். அந்த இம்பார்ட்டண்ட்டாக இன்னைக்கு எனர்ஜி. ஏன்னா இப்போ நீங்கள் எடுத்தீங்கன்னா எம்எஸ்எம்இஸ் வந்து கிட்டத்தட்ட 35% ஆஃப் ஒரு எக்கானமியை அவங்க தான் டிட்டர்மின் பண்ண போகிறாங்க. அந்த எம்எஸ்எம்இஸ்க்கு இன்னைக்கு மேஜராக பணம் செலவாகிறது வந்து எனர்ஜியில். அதனால் இந்த எனர்ஜியை எப்படி நம்ம how can we bring down the energy consumption, இதுக்கு வந்து ஒரு இது. அதே மாதிரி மொபிலிட்டி, எலக்ட்ரிக் கார்ஸ், எலக்ட்ரிக் ட்ரக், ஜீரோ எமிஷன் ட்ரக்கிங், இது மாதிரியான இதில் என்ன பேட்டரிஸ் போடலாம், அந்த பேட்டரியோட ரேஞ்ச் எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், அந்த பேட்டரியோட காஸ்ட் எப்படி குறைக்கலாம், வெயிட் எப்படி குறைக்கலாம், இந்த மாதிரி பல விதமான ரிசர்ச் நடக்குது. இன்னைக்கு உங்களுக்கு லித்தியம் அயான் இன்னைக்கு கிடைக்காத போது அதுக்கு ஏதாவது வேற ஜிங்க் வச்சு பண்ணலாமா, இது மாதிரி பல பேட்டரி ரிசர்ச்சஸ் நடந்துருக்கு. அதனால சர்க்குலாரிட்டி அண்ட் சஸ்டைனபிலிட்டி. சர்க்குலாரிட்டினா என்னன்னா எவ்வளவு ரீசைக்கிள் பண்ணலாம். இப்போ பேட்டரி ரீசைக்கிள்லேயே ஒரு இப்போ என்ன ரீசெண்டாக என்ன சொல்றாங்க, ஒரு 85% ஆஃப் த பேட்டரியை எங்களால் ரீசைக்கிள் பண்ணி திருப்பி கொண்டு வர முடியுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த எனர்ஜி அண்ட் மொபிலிட்டிக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கோம். அப்புறம் மெரைன். பல தடவை நான் சொல்லியிருக்கேன் இன்டர்வியூஸ்ல, இந்தியா இஸ் த ஒன்லி கண்ட்ரி, நம்ம ஒரு ஓஷனே நம்ம பேர்ல இருக்கு, இந்தியன் ஓஷன். அதனால உங்களுக்கு பெரிய ஒரு அங்க நார்த் ஈஸ்ட்ல ஆரம்பிச்சு அப்படியே சவுத்துக்கு வந்து திருப்பி வெஸ்ட் கோஸ்ட் ஃபுல்லா நமக்கு இருக்கு. ஸோ மெரைன் எக்கானமிங்கிறது ரொம்ப முக்கியம். போர்ட் நம்ம வந்து இந்தியா ஒரு பெரிய ஒரு டிரான்சிஷன் ஹப்பா இருக்கும். அதாவது வெளிநாட்டுல இங்க வந்துட்டு திருப்பி இங்கேருந்து குட்ஸ் போறதுக்கு ஒரு ஹப்பா கூட வரத்துக்கு பெரிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. அதனால மெரைன் டெக்னாலஜி இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், அதுவும் கொண்டு வரும். அது வந்து 5வது. அதே மாதிரி மெடிக்கல் ஹெல்த் கேர், இன்னைக்கு எல்லாமே இம்போர்ட்டடா இருக்கு மெடிக்கல்ல. அதனால நம்ம வந்து அந்த மெடிக்கல் டெக்னாலஜில நிறைய நமக்குன்னு உள்ள டூல்ஸ் பண்ணணும். இப்போ வெளிநாட்டுலேருந்து வர டூல் வந்து அந்த ஊர்ல எப்படி வியாதி இருக்கோ அது மாதிரி நமக்கு டயக்னைஸ் பண்ணுறது. நம்ம ஊர்ல வியாதி வரத்துக்கு ரீசன், நம்ம ஊர்ல வியாதி வரத்துக்கு காரணம், அதுக்குள்ள ட்ரீட்மெண்ட் வந்து டிஃப்ரெண்டா இருக்கலாம். அது மாதிரி இருக்கிற சமயத்துல நமக்கு மெடிக்கல் டெக்னாலஜி நல்ல ஆத்ம நிர்பர், நமக்கு நாமே நல்ல ஒரு மெடிக்கல் டெக்னாலஜிஸ் கொண்டு வரணும். அதுக்காக மெடிக்கல் அண்ட் ஹெல்த் கேர் இன்ஜினியரிங் அது ஒன்று. அப்புறம் ரூரல், குறிப்பா அக்ரிகல்ச்சர், அதே திருப்பியும் அதான் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் நல்லா தொழில்ண்டு பின் சொல்பவர். அதனால ஃபார்மர்ஸுக்கு என்ன கொடுக்கலாம், ரூரல்ல எப்படி இந்த ரூரல்ல வாழ்வாதாரத்தை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், இது மாதிரியான ரூரல்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபேஸ் சேஞ்ச் மெட்டீரியல் ஒன்று வச்சு அதிகமாக ஏசி செலவழிக்காம ஒரு கூலிங் யூனிட் கொடுக்கலாமா, இது மாதிரியான பல ரிசர்ச்கள் நமக்கு ரூரலுக்கு தேவைப்படுது. அப்புறம் 5G எப்படி ரூரலுக்கு எடுத்துன்னு போகலாம், ஆட்டோமேட்டட் ஃபார்மிங் எப்படி கொண்டு வரலாம், இது மாதிரியான பல ஸ்டெப். அதுக்கப்புறம் ஸ்மார்ட் சிட்டி அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஏதாவது சிட்டிஸ்ல இன்னைக்கு நிறைய நமக்கு டேட்டா கலெக்ட் ஆகுது, இதெல்லாம் நம்ம எப்படி யூஸ் பண்ணி இந்த சிட்டியை கொஞ்சம் ஸ்மார்ட் பண்ணலாம். அதாவது ஒரு டிராஃபிக் ஜாம் இருந்தால் குயிக்காக ரிசால்வ் பண்ணுறதுக்கு இதில் ஆரம்பிச்சு எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி டெவலப் பண்ணலாம், எப்படி வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணலாம், இது மாதிரி பல ஆஸ்பெக்ட்ஸ் ஒரு சிட்டியை மேனேஜ் பண்ணதுல இருக்கு. இதுக்கு எப்படி டெக்னாலஜி கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு இது மாதிரி 8 டிஃப்ரெண்ட் ஃபீல்டில் அட்வான்ஸ் மேனுஃபேக்சரிங், AIML டெக்னாலஜிஸ், ஏவியேஷன், டிஃபென்ஸ் அண்ட் ஸ்பேஸ், சர்க்குலாரிட்டி அண்ட் சஸ்டைனபிலிட்டி, மெடிக்கல் ஹெல்த் கேர் இன்ஜினியரிங், ரூரல் டெக்னாலஜி, ஸ்மார்ட் சிட்டி அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மெரைன் டெக்னாலஜி 8. ஸோ மொத்தம் 8 ஃபீல்டு இப்போ கொண்டு வரோம். இதில் 183 டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 86 இன்ஸ்டிடியூஷன்ஸ் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இதில் NIRFல டாப் 25ல இருக்கிற டாப் 50ல இருக்கிற இன்ஸ்டிடியூஷன்ஸ் ப்ளஸ் ஆல் IITs, NITs, IISER எல்லாரும் இங்கே கூப்பிட்டுருக்கோம். எல்லாரும் வந்து அவங்க டெமான்ஸ்ட்ரேட் இங்கே பண்ணுவாங்க. குறிப்பாக இதில் இந்த எக்ஸ்போங்கிறது ரொம்ப முக்கியம். இதில் கூப்பிட்டப்பட்டவங்க வந்து பெரிய இண்டஸ்ட்ரி லீடர்ஸு, அதுக்கப்புறம் கவர்மெண்ட்ல பாலிசி மேக் பண்ற மினிஸ்ட்ரிஸ்ல இருக்கிறவங்க இன்க்ளூடிங் செக்ரட்டரி லெவல்ல, அதுக்கப்புறம் இன்வெஸ்டர்ஸ், இவங்க 3 பேரும் இங்க கூப்பிடுறோம். அவங்க எல்லாரும் வந்துட்டு they will first இந்த எக்ஸ்போவை பார்ப்பாங்க. எந்த மாதிரியான ரிசர்ச் IITஸ்ல நடக்குது, எந்த மாதிரியான ரிசர்ச் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ல நடக்குது. இட்ஸ் நாட் ஜஸ்ட் IIT, 86 இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன்க்ளூட் ஈவன் பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ். எந்த மாதிரியான ரிசர்ச் அங்கே நடக்கிறது, ஏன் அவங்க NIRF டாப் 50ல இருக்காங்க, அதுக்கு வந்து ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கும் அவங்களுக்கு. இதை நாங்கள் முதல்ல ஷோகேஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் 8 சிந்தன் ஷிபிர் அப்படின்னு நடத்துகிறோம். 8 ஷிபிர், அதாவது 4 வந்து ஒவ்வொரு ஏரியாலையும், நான் சொன்ன 8 ஏரியாலையும் ஒரு ஏரியாலையும்
அதுல என்ன மாதிரியான இன்னும் அடுத்த 5 வருஷத்துக்குள்ள என்ன மாதிரியான டெவலப்மெண்ட்ஸ் அதுல நடக்கும், இண்டஸ்ட்ரி என்ன எதிர்பார்க்கறது, எந்த மாதிரியான டேலண்ட் பூல் நம்மள்ட்ட எதிர்பார்க்கறது, எந்த மாதிரியான ட்ரைனிங் பண்ணணும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க, எந்த மாதிரியான ரிசர்ச் நாம பண்ணணும்னு எதிர்பார்க்குறாங்க, எந்தெந்த இடத்துல அவங்க வந்து நம்மளோட சேர்ந்து வேலை செய்யலாம், எந்த மாதிரியான ஸ்டாண்டர்ட்ஸ் உருவாகும், அந்த ஸ்டாண்டர்ட்ஸை நம்ம எப்படி இந்தியாவிலே உருவாக்கி நமக்கு இந்தியாவிலே பேட்டன் பண்ணி ஒரு சாவரினிட்டி கொண்டு வரலாம். இது மாதிரி பல கோணங்கள்ல இந்த டிஸ்கஷன்ஸ் நடக்க போகுது. இதுல இண்டஸ்ட்ரி, அகாடமியா, கவர்மெண்ட் பாலிசி மேக்கர்ஸ் எல்லாருமே இதுல ஸ்டார்ட் அப்ஸ் இது மாதிரி எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. கிட்டத்தட்ட இந்த 8 சிந்தன் சிவர் நடக்க போகிறது ஒன்று ஒரு ஏரியாவில். இது 2 நாள் வச்சு அதுக்கப்புறம் இதை இனாகிரேட் வந்து நம்ம ஆனரபிள் மினிஸ்டர் ஆஃப் எஜுகேஷன் தர்மேந்திர பிரதான் ஜி வராரு. அவர் தான் இதை இனாகிரேட் பண்ணுறாரு இங்கே 28 மார்னிங். அதுக்கப்புறம் ஒரு எங்களோட சம்மிட் அதுவும் நடக்க போகிறது, ஆண்டர்பிரினர்ஷிப் சம்மிட். அதுவும் எங்கள் ஐஐடி மெட்ராஸ் பேன் இந்தியா, எல்லா இந்தியாவில் இருக்கிற அத்தனை ஸ்டார்ட் அப்ஸும் வருவாங்க. அவங்க வந்து ஒரு நிறையா அதில் ஷோஸ் இருக்கு, இதெல்லாம் பண்ண போகிறாங்க. அதுவும் பேரலாக நடக்க போகுது. ஸோ இங்கே வர இன்வெஸ்டர்ஸ் இந்தியாவில் இருக்கிற ஸ்டார்ட் அப்ஸுக்கும் அவங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் இருக்கும். ப்ளஸ் ஐஐடிஸில் நடக்கிற இனோவேஷன், ஐஐடிஸ் அண்ட் அதர் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸில் நடக்கிற ஒரு என்னெல்லாம் ரிசர்ச் நடக்கிறது, என்ன மாதிரியான இனோவேஷன் நடக்கிறதுங்கிறதுக்கும் அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இதுல என்ன அப்ஜெக்டிவ்னா, இது முடிந்து எத்தனை ஜாயிண்ட் கொலாபரேட்டிவ் ஒர்க் ஆரம்பிக்கிறோம், அதான் மெஷர்மெண்ட் ஆஃப் த சக்சஸ் ஆஃப் திஸ். போன வருஷம் பண்ணத்துல கிட்டத்தட்ட ஒரு ஐஐடி மெட்ராஸ் இப்போ ஒரு 4-5 டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கோம். இது மாதிரி எல்லா இடத்துலையும் பண்ணியிருக்கோம். இதை ஸ்கேல் அப் பண்ணணும். ஏன்னா நாங்கள் 400 பேட்டன் பக்கத்தே 5 டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பிரயோஜனம் இல்லை. நாங்கள் வந்து ஒரு 100 டெக்னாலஜியாவது வருஷத்துக்கு நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அந்த ஐஐடி மெட்ராஸ் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து நான் பேசுகிறேன். இது மாதிரி எவ்ரி இன்ஸ்டிடியூஷன்ஸ்லையும் இருக்கு. ஸோ இதில் வந்து நாங்கள் ஸ்ட்ரென்தனிங் த ரிலேஷன்ஷிப் வித் இண்டஸ்ட்ரி, இதுதான் எங்களோட மெயின் கோல். இதுக்கு வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணணும், பாலிசியில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கணுமா, இது மாதிரியான சில கோல் இருக்கு. அதே மாதிரி இன்வெஸ்டர்ஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் அப்ஸில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும், அதுவும் அடுத்த கோல். இது 2 தான் மெயின் ஆப்ஜெக்டிவ் ஆஃப் த ஹோல் ஃபேர். இதுக்கப்புறம் அன்னைக்கு சாயங்காலம் ஒரு வீல் ஆன் வீல் ஆன் சேர்ஸ் வீல்ஸ் ஆன் சேர் அப்படின்னு ஒரு இது நடத்துறோம். நீங்க எல்லாரும் வந்து அதை கவர் பண்ணுங்க. இது வந்து பிசிக்கலி சேலஞ்ச் பீப்புள் ஒரு டான்ஸ் ட்ராமா நடத்துறாங்க, மிராக்கிள் ஆன் வீல்ஸ். நீங்க வந்து இந்த மிராக்கிள் ஆன் வீல்ஸ்னு கூகுள்ல சர்ச் பண்ணா உங்களுக்கு தெரியும். வண்டர்ஃபுல் ஃபேர். அவங்க வந்து லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் போயிருக்காங்க. அதாவது ஒரு இன்க்ளூசிவ் எஜுகேஷன், அதே சமயம் ஒரு இன்வென்ஷன். அவங்க எப்படி வீல் சேர்ல இருந்து டான்ஸ் ஆடுறாங்க, பிரபலமான ஒரு ஷோவா இருக்கும். ஸோ எல்லாரும் அந்த சாயங்காலம் OIT நடக்க போகுது, அது சாயங்காலம் சொல்றோம். இதை தவிர அடுத்த, அதாவது ஒரு வருஷமும் ஒரு 100 ஸ்டார்ட் அப் வருது வச்சுக்கோங்க. அடுத்த வருஷத்துக்கு உள்ள ஸ்டார்ட் அப்ஸ் எப்படி நம்ம ட்ரெயின் பண்றோம். இதுக்கு வந்து UGC, AICTE அப்புறம் IITs எல்லாமே இந்த ஹேக்கத்தான் ஒன்று நடத்தும். ஹேக்கத்தான் வந்து எல்லா ஃபீல்டுலையும் அந்த நாங்கள் சொன்ன 8 ஃபீல்டுலையும் ஹேக்கத்தான் நடத்தியிருக்கோம். இதுல ஹேக்கத்தான்ல ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷன் தனித்தனியா நடத்திருக்காங்க. இந்த ஹேக்கத்தான்ல வின் பண்ணவங்களுக்கு அன்னைக்கு வந்து நாங்க பிரைஸ் கொடுக்குறோம். அவங்களுக்கு ஒரு அவங்க போஸ்டர்ஸை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு அந்த எக்ஸ்போல இடமும் கொடுக்குறோம். ஸோ இதுல நல்ல ஐடியா வந்து யாராவது ஒரு ஏஞ்சல் இன்வெஸ்டர் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம், அவங்க ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறதுக்கு அது உபயோகமா இருக்கலாம். ஸோ இது மாதிரியா எந்தெந்த விதமா இவங்களெல்லாம் நம்ம வந்து we can encourage startups, இதெல்லாம் வந்து we are trying to bring it as a part of the whole. அதுக்கப்புறம் இப்போ லாஸ்ட் 10 இயர்ஸ்ல என்னெல்லாம் ஐஐடிஸ்ல அதர் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல எந்த மாதிரியான ரிசர்ச் பண்ணி அதெல்லாம் ப்ராடக்டா ஆயிருக்கு, எப்படி ஒரு சோஷியோ எக்கனாமிக் இம்பேக்ட் ஆயிருக்கு, இதுல ஒரு செலக்ட் பண்ணி ஒரு காஃபி டேபிள் புக் அன்னைக்கு ரிலீஸ் பண்றோம். ஸோ இது வந்து எல்லாரும் அதை வந்து காப்பியாகவும் பண்ண போறோம். ஸோ எல்லாருக்கும் சர்க்குலேட் பண்றோம். ஐஐடிஸ் அண்ட் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் இந்தியாவில் நம்ம வந்து ஒரு லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி, கிட்டத்தட்ட 1.5 மில்லியன் பீப்புள் இன்ஜினியரிங் வரணும்னு சொல்றாங்க. வெளிநாடு மாதிரி கிடையாது. நம்ம இந்த மாதிரியான ஒரு சினேரியோல நம்ம இத்தனை பேருக்கு எஜுகேஷனும் பண்ணி இவ்வளவு இன்னோவேஷனும் நம்ம பண்றோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை பத்தி ஒரு ஐடியா எல்லாருக்கும் கிடைக்கணும். என்ன பண்றாங்க ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ல இன்னோவேஷன்ல அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆன்சர் தேவை. அது வந்து நம்ம கொடுக்கணுங்கிற ஒரு கடமை இருக்கு எங்களுக்கும். அது இந்த காஃபி டேபிள் புக் மூலமா உங்களுக்கு இதை கொடுக்கப்படும். ஸோ இதுதான் ஓவரால் ஃபங்க்ஷன். இது ஒரு 2 நாள்
ரொம்ப இந்த தடவை அப்பீட்டில் இருக்கோம். ரொம்ப நல்லா நடக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். எல்லா வெதர் எல்லாமே நமக்கு சௌரியமாக இருக்குது, நல்லா நடக்கும். நீங்கள் எல்லாரும் வரணும், எல்லாரும் வந்து கவர் பண்ணணும். இதில் பொதுமக்களுக்கு அனுமதி உண்டா? பொதுமக்களுக்கு முழுசா அனுமதி கொடுக்க முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு ஷோ, இட் இஸ் ஜஸ்ட் ஃபார் இது மேஜரா நமக்கு இண்டஸ்ட்ரி இன்வெஸ்டர்ஸ் அவங்களுக்கு தான் இது மேஜர் ஷோ. அதனால அதுக்கு தான் நாங்கள் முன்னாடியே ஓப்பன் ஹவுஸ் பண்ணிட்டோம். அதில் 45,000 பொதுமக்கள் வந்துட்டாங்க. ஸோ அதனால இந்த இதில் பர்டிகுலராக பொதுமக்களுக்கு இதுக்கு அனுமதி. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற பிரைவேட் யூனிவர்சிட்டி யார்? அண்ணா யூனிவர்சிட்டி, ஐஐடி மெட்ராஸ், என்ஐடி திருச்சிராப்பள்ளி, இது வந்து விஐடி வெள்ளூர், எஸ்ஆர்எம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னை. அப்புறம் மிச்ச பேரை நாங்கள் இன்வைட் பண்ணது, மிச்சம் பார்ட்டிசிபேட் பண்ணது இதை தவிர அமிர்தா விஸ்வபீடம், கலசலிங்கம் காலேஜ், ஸ்ரீவல்லிபுத்தூர் அண்ட் சாஸ்திரம். எப்படி இருந்தது? ரொம்ப அற்புதமாக இருந்தது இந்த ப்ரெஸ் மீட்டு. இதை நான் கேட்கும்போது என் மனக்கல்ல நான் விசுவலைஸ் பண்ணுறேன். இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் இருக்குது இந்த நிகழ்ச்சியை நான் பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக பொதுமக்களுக்கு அனுமதி இல்லைனாலும் உங்கள் வாலு டிவி இந்த விஷயத்தை கவர் பண்ணும். என்னென்ன இம்பார்ட்டண்டான விஷயங்களை உங்களை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, புதிய டெக்னாலஜி என்ன இருக்குது அப்படின்னு உங்களுக்கு நான் கண்டிப்பாக எடுத்து காட்ட போகிறேன். காத்திருங்க.